ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எக்ஸலில் எப்படி பில் காப்பி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில் காப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோட நம்ம எப்படி பில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எக்ஸலில் ஒரு பில் காப்பி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஷீட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஃபஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ வந்து ஒரு 10 காலம் போதும். ஸோ 10 காலம் இந்த பக்கம் ஐ வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கொடுத்துருங்க. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி திக் பார்டர் கொடுத்துருங்க. திக் பார்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி திக் பார்டர் ஆயிரும். இப்போ மேலேருந்து ஒரு இது மட்டும் நான் கீழே இறக்கிறேன் அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பார்டர். இப்போ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் நம்ம போட்டோம். ஃபஸ்ட் எடுத்துமே ஹெட்டிங்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டைட்டில் போடுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சென்டர்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மணி அது ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து திருப்பியும் இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்து இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து டைட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே பெருசாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டைட்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் என்ட்ரு போட்டிங்க அப்படின்னா செகண்ட் லைன் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அட்ரஸ் அடிச்சுக்கோங்க. திருப்பி ஆல்ட் என்ட்ரு போட்டிங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸ் டைப் பண்ணி இந்த மாதிரி இப்படி அடிச்சிருங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து அலைன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டைட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கம்பெனியோட டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 36 வச்சுக்கலாம். 36 வச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த டைட்டில் மறைக்கும், கீழே அட்ரஸ் மறைக்கும். ஸோ வந்து அதை இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து அலைன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸோ வந்து அட்ரஸை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 12 கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் காப்பி அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஹெட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அலைன் ஆயிரும். மேலே அட்ரஸ் கீழே இன்வாய்ஸ் காப்பி அப்படின்னு வந்துடும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சென்டர் இப்போ கொடுக்குறதுக்கு வேறு இது வரைக்கும் கரெக்டாக இது வரைக்கும் வந்து மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு இன்வாய்ஸ்னு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதுறதுக்கு வந்து டேட் எழுதுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த கார்னர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பார்டர் கொடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம நேராக வந்து டைட்டில் போயிடலாம். சீரியல் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, ப்ரைஸு, டோட்டல்
சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். அது அந்த 3 இது ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 3யுமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, இங்கே வந்து ப்ரைஸு, இங்கே வந்து டோட்டல் சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் இதை ஃபுல்லாமே ஹைலைட் பண்ணி மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. சரி, கரெக்டாக வந்து பார்டர் கொடுத்துருங்க. சரிங்களா? பார்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கீழே இருக்க ரோஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரைட்டில் இருக்க ரோஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரோ ஹைட்டு ஒரு 20 கொடுத்துட்டு என்டர் தட்டிடுங்க. கொஞ்சம் வந்து பெருசாகும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஸோ வந்து திருப்பி ரோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து இந்த இது வந்து போயிடுச்சு. ஸோ வந்து மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த திக்னஸ் பார்டர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்ரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே சீரியல் நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ பெருசு வேணால் மேலே, ஸோ மேலே ட்ராக் பண்ணி லைட்டாக அந்த சைடில் தொட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெர்ஜ் சென்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இதை வந்து போய் ஒன்றா கிளிக் பண்ண அவசியமே இல்லை. இங்கே போய் ஃபார்மட் பெயிண்டர் இருக்கும், அது டபுள் கிளிக் பண்ணிங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு காலமாக வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன் ஆயிரும். தெரியுதுங்களா? கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம கரெக்டாக வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து திக் பார்டர் தேவை, நார்மல் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். கரெக்டாக வந்து இது வந்து கரெக்டாக அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இது வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து இது வந்து இவ்வளோ இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொன்று தேவை. ஸோ வந்து இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டோட்டல் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் வந்து கரெக்டாக அலைன் ஆயிரும். டோட்டல் இங்கே வந்து மெர்ஜ் சென்டர் மறுபடியும் இங்கே வந்து டேக்ஸு 18% கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல். இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். அப்படின்னா பார்க்குறதுக்கு பில் வந்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சரிங்களா? மறுபடியும் அந்த அவுட்ரு பார்டர் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம அது கடைசியாக கொடுத்தாலும் சரி தான், அப்பப்போ கரெக்டாக கொடுத்துட்டாலும் ஓகே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதையும் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ இப்போ வந்து டோட்டல் கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பார்டர் கொடுத்துருங்க. ஆல் பார்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து அலைன் ஆயிரும். இதில் அதே மாதிரி மெர்ஜ் சென்டர் அலைன் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அலைன் ஆயிரும். இங்கே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் சென்டர் கொடுத்துருங்க. மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளாங்க் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன் ரூபீஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டாட் கிளிக் பண்ணிட்டே இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைன் தேர்ட் லைன் போயிட்டே இருக்கும். தேர்ட் லைன் போனோடனே விட்டுட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அலைன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ராப் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அலைன் ஆயிரும். இப்போது இந்த இன் ரூபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் அலைன் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து அலைன் ஆயிரும். அதுக்கப்புறம் அது கீழே வந்து இங்கே வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் வெல்கம் அப்படி மட்டும் போடுறோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் அவுட்டர் பார்டர் கொடுத்துக்கிறேன். அவுட்டர் பார்டர் கொடுத்துட்டு கரெக்டாக பண்ணிச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 தான் நம்ம வந்து பில்லுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உள்ளே வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இன்சர்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தெரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு பில்லு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணுனாலும் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ அந்த லுக்கில் கொடுத்துக்கலாம். சரி, லைட் எல்லோ கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ, இங்கே ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் அதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பில் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ, என்ன ஸ்டைலிஷில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பில்லு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி புரியாத ஃபாண்ட் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம், நல்லா தெரிகிற மாதிரி. ஏன்னா பில்லு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் பிரிண்ட் இருக்காது, நம்ம நார்மல் சைஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா பில்லில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நல்லா தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மகிட்ட இப்போ ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பில்லு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபைலோட காப்பி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.